முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட தேவன் அவருடைய கிருபையினால் நாம் சபையாய் கூடி வரும்படிக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நாம் கூடி வருவது எவ்வளவு நன்மையாக இருக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இப்போ பார்க்கும்போது சகோதரர் மூலமாக தேவன் அநேக காரியங்களை குறித்து சகோதரர் பகிர்ந்துகிட்டார். அதை பார்க்கும்போது யோபு குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் தேவன் யோபு அவ்வளோ மென்மையாக பிரித்து காண்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த பாடத்தில் கூட இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இல்லையா? ரொம்ப டஃப்பான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு வெளிப்படுத்தல் புத்தகம் இந்த எசேக்கியேல். எப்படி வெளிப்படுத்தல் புத்தகம் வாசிக்கும் போது நம்மளை பின்னிட்டு விழ செய்தோ, அதே விதமா பழைய ஏற்பாட்டில் இந்த எசேக்கியேல் புத்தகம் வாசிக்கும் போது நம்ம பின்னிட்டு விழும்படி செய்யறதா இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா பார்க்கும்போது தேவன் இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசிகள் மூலமாக எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் பார்க்க போறது கூட ஒரு எச்சரிப்பு தான். இப்ப பாருங்க, முதலாவது நம்ம ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா அந்த ஆபத்துக்கு முன்னால என்ன தேவை இருக்கு? முதல்ல எச்சரிப்பு கொடுப்பாங்க. நீங்க போயிட்டு இருக்க வழி லாஸ்ட் முடிய போதுங்க, பள்ளத்துல விட போதுங்கன்னா அங்க முதல்ல என்ன போட்டிருப்பாங்க? ஒரு வெளியில ஒரு எச்சரிப்புன்னு போட்டு ஒரு எலும்பு கூடு படம் போட்டிருப்பாங்க. இப்ப அதை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பக்கம் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அறிவுறுத்துறதாக நம்ம என்ன பண்ணுவோம்? வழியை திருப்பிடுவோம். அது போல தேவன் கூட பார்க்கும்போது இந்த எசேக்கியேல் புத்தகம் ஒரு தீர்க்க தரிசனத்துல ஒரு நிறைய எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கும்போது பைபிள் எல்லா அதிகார வசனங்களையும் அதிகமா விரும்ப படிப்பாங்க. ஆனா எந்த புத்தகம்னா இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துக்குள்ள யாரும் பெரும்பாலும் வர்றது கிடையாது. காரணம், இந்த புத்தகம் என்ன பண்ணணும்னு கேட்டா நம்மளை அடிக்கும், திட்டுற மாதிரி இருக்கும், பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு சங்கீதத்தை படிச்சு பாருங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்து அது அப்படியே ஃப்ரீயா போயிடுவோம் நம்ம படிச்சுட்டு. ஆனா இந்த எசேக்கியேல் புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது தீர்க்க தரிசன புத்தகங்கள் எச்சரிப்புக்காக எழுதப்பட்டது. இப்ப நாம வாசித்த இந்த எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது இஸ்ரேல் மக்களை குறிச்சு அங்க சொல்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தான் அந்த ஒரு வாங்கி கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்து, பாருங்க, ஒரு தேசமே அவருக்கு விரோதமா பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் தேவன் என்ன பண்ணுவாரா? அதுக்கு நான் விரோதமா என் கையை நீட்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அப்பம் அப்படிங்கிற ஆதரவு போல எடுத்துருவார். இப்போ ஒரு தேசத்துக்குள்ள நம்ம வாழ்ந்த முதலாவது என்ன பண்ண? அப்பம், சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் முக்கியமா இருக்குது. ஒரு பட்டணங்கள் கட்டினாலும் கூட முதலாவது அங்க எதுக்கு முக்கியம் கொடுப்பாங்கன்னா சாப்பாடு இல்லையா? ரெண்டாவது அதை காப்பாற்றுறதுக்கு ஆர்மி இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்பம் எடுத்துருவாரா. இது எப்படி நடக்கும்னு பார்க்கும்போது எதிர் நாட்டுக்காரங்க முதலாவது அந்த பட்டணத்தை சுற்றி முற்றுகை போடுவாங்க. அங்க முதலாவது அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்பாடு இல்லாம போயிடும். அந்த முற்றுகை போட்டிருக்கும் போது கம்ப்ளீட்டா அந்த தேசத்தை சுத்திடுவாங்க. அந்த மதிலுக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. இந்த மதிலுக்குள்ள அவங்க வராதபடிக்கு மதில் அவங்களை பாதுகாத்திருக்கு. ஆனா என்ன ஆகும்? வெளியே யாரும் போக முடியாது, உள்ளே யாரும் வர முடியாது, அப்படியே உள்ள இருப்பாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு முதலாவது சாப்பாடு தான் தட்டுப்படி ஆயிடும். ஏன்னா யோசிச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு அந்த முற்றுகை போட்டா என்ன ஆகும்? அடுத்த மாசம் வரம்பா முற்றுகை போடுன்னு சொன்னா முதலாவது என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு, நிறைய தேவையான பொருட்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருவாங்க. இப்போ இந்த மாதிரி திடீர்னு வரணும்னு சொன்னா அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நோவா காலத்துல அந்த பேரை ஆயத்தம் பண்ணும் போது எத்தனை வருஷம், எவ்வளவு நாட்கள் ஆகுங்கிறது தேவனுக்கு முதல்ல தெரியும். அதனாலதான் கொடுத்திருந்தாரு, இவ்வளவு சாப்பாடு சேர்த்து வச்சுக்கோப்பா. ஆனா யாருக்கு தெரியாது? நோவாவுக்கு தெரியாது. எவ்வளவு நாள் இந்த ஜலக்குள்ளே இருக்கும், நம்ம அதுல இருப்போங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா தேவன் சொல்றாரு, இவ்வளவு உணவு வச்சுக்கோ, ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு எவ்வளவு தேவையானது அங்க தேவன் வைக்கிறார். அது போல முன்னெச்சரிக்கை எல்லாம் இருக்கும்போது முற்றுகை போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்பாடு இல்லாம போயிடும். அடுத்தது பார்க்கும்போது ரெண்டாவது பஞ்சம். அதான் சாப்பாடு இல்லாம போன உடனே நெக்ஸ்ட் நோய் வந்துடும். என்ன வந்துடும்? உள்ளே இருந்துட்டு நோய் வந்துடும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இன்னும் என்ன சொல்றாருன்னு பாருங்க, துஷ்ட மிருகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முற்றுகை போட்டிருக்கவங்க யாரு? துஷ்ட மிருகம் உள்ள வருது. நாலாவது கொள்ளை நோய்.
சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவங்களுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துக்கிட்டே வந்தாரு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு. ஒவ்வொரு டைம்லயும் அவங்க வந்து முற்றுகை போடும்போது சமாரியாவை முற்றுகை போடுவாங்க. இப்படி வார்னிங் கொடுத்து சொல்லிட்டு வந்தாரு. அவங்க காதுல கேட்டுட்டு அவங்க கேட்காதபடிக்கு பொய் தீர்க்கதரிசிகள் அங்க இருந்து அந்த வார்த்தைகளை தடுத்து போட்டுட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய ஆலயம் இங்க இருக்குது. இந்த ஆலயத்தை நோக்கி நம்ம எப்ப ஜெபம் செய்தாலும் தேவன் அதை கேட்பார், நம்மளை விடுவிப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அது நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொய் தீர்க்கதரிசிங்க அங்க சொல்லிட்டாரு. ஆனா உண்மையான தீர்க்கதரிசி போய் சொல்லும் போது, நீ எதை கர்த்தருடைய ஆலயம்னு நம்பிட்டு இருக்கிறியோ அந்த ஆலயத்தையே நான் உடைப்பேன்னு சொல்லி தேவன் சொன்னார். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த உண்மையான தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது, இவன் வந்து தேவனுக்கு விரோதி, தேவனுடைய ஆலயத்தை இடிப்பேன்னு சொல்றான், இவன் உண்மையான தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. அப்ப தேவனுடைய வார்னிங் அவங்க என்ன பண்ண செவி கொடுக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் வந்து பார்க்கும்போது கிபி 70 நடந்த ஒரு சம்பவம். ஃபைனலா அவங்களுக்கு கொடுத்தது கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாரு. அநேக தரம் அவங்களுக்கு சேர்த்து வச்சாரு, செதறடிச்சாரு, மறுபடியும் கொண்டு வந்தாரு, அப்படியே பண்ணிட்டு வந்தாரு. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாலும் 70 வருஷம் தான் நியமிச்சாரு. பிற்பாடு மறுபடியும் வந்து அவங்க தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்போ வந்து ஃபைனலா க்ளோஸ் பண்ற ஒரு சூழ்நிலைக்கு அங்க போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது அந்த மத்தியில வந்து இந்த 3 புருஷர்கள்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த 3 புருஷர்கள் யாரு? நோவா, தானியேல், யோபு. இந்த 3 பேர் அங்க இருந்தாங்களா? நோவா எப்போ மரிச்சு போயிட்டாரு இல்லையா? யோபு எப்போ இல்லாம போயிட்டாரு. அப்புறம் தானியேல் வந்து பார்க்கும்போது இருந்திருக்கிறார் இல்ல, அவருடைய முடிவு காலத்தை தானே சொல்ல முடியும். இதை இல்ல, தானியேல் ஃபைனல் தான் சொல்றாரு. இவன் தேவனுக்கு உண்மையான மனுஷன் எப்போ தீர்வு வரும்? ஃபைனல் தானே. அப்ப தானியேல் என்ன பண்ண? இல்ல, இல்லாத காலத்துல தான் அங்க சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப இவங்க 3 பேர் அங்க இருந்தாலும் கூட அவங்கள மட்டும்தான் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியும், வேற யாரும் காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இது கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி எப்ப நடந்துச்சு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கிபி 70 அங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது, இந்த நோவா போல இருந்தவங்க, தானியேல் போல இருந்தவங்க, யோபு போல இருந்தவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அது நம்ம ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் 20 வசனம், சாரி 20 வசனம். 20. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். சார் பாருங்க, கடைசியா வந்த தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து வந்து இந்த வார்த்தை சொல்லிட்டாரு. எருசலேம் என்னைக்கு சேனையா சூழப்பட்டிருக்கு நீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கு அதுக்கு வந்து அழிவு சமீபமாயிடுச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்த அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்ததுக்கு பிற்பாடு அந்த நாட்கள் நெருங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது, இந்த பட்டணம் வந்து தேவனுக்கு விரோதமாகவே நடந்திருக்கு, இது வரைக்கும் தேவன் இது மேல ஒரு அழிவை கொண்டு வர போறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது பாருங்க, ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தெசலோனிக்கர் புத்தகம் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு இல்ல, தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 2:15. யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. அப்போ பவுலுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்க மேல தேவ கோபம் வந்து பூரணமா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அப்ப இவர் வந்து பிரசங்கித்த ஜனங்களுக்கு கூட என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இந்த தேசத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுங்கிறது அங்க பிரசங்கமாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ, இந்த ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை மேல, அந்த தீர்க்க தரிசனத்து மேல யாருக்கெல்லாம் விசுவாசம் இருந்துச்சோ அவங்க எல்லாம் ஒரு காரியம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று
விரோதம். அதான் வாசி. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஏன் இவங்க நிலத்தை விட்டாங்க? எப்படி அவங்க நிலத்தை வித்து கொண்டு அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்து இருந்தாங்க. இந்த பட்டணம் எனக்கு விரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இதை நான் கம்ப்ளீட்டா அழிப்புன்னு தேவன் சொல்லி இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தது. கோழி தன் குஞ்சுகளை காக்கிறவனமா நான் எத்தனையோ தடவை உன்னை காத்துக்கொள்ள விரும்பினேன், உனக்கு மனசு இல்லாத போயிடுச்சு, இப்பொழுதும் உன் எதிரி உன்னை எப்பக்கம் சுற்றி மதில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வார்த்தை கொடுத்திருந்தத விசுவாசித்து இந்த இதத்துக்கு யூத யுகத்துக்கு ஒரு முடிவு வரப்போறது தெரிஞ்சு நிலங்களை விற்கிறாங்க. ஏன்? எவ்வளவு விசுவாசம் வேணும் பாருங்க. நிலத்தை விற்கணும்னா தான் குடியிருக்கிற வீட்டை முதற்கொண்டு வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட வச்சுட்டு பொதுவா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா முடிவு வரப்போகுது பாருங்க. 2000 முடிவு வருதுன்னு சொல்லுவாங்க. கடகடன்னு எல்லாத்தையும் நிறைய நிலங்களை வித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அது வந்து மனுஷ யோசனையா இருந்துச்சு. இங்க தேவன் கொடுத்த அதே தீர்க்க தரிசனம் கரெக்டா நிறைவேறும்னு அவங்க விசுவாசித்து நிலங்களை வித்து கொண்டு வச்சு பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க. நான் ஆரம்ப காலத்துல பார்க்கும்போது உண்மையான சபைங்கிறது இதுதான். எல்லாத்தையும் வித்து பொதுவா வச்சு வாடுதான் உண்மையான சபைன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த காலத்துல நடந்த சம்பவத்தை தேவன் எனக்கு பிற்பாடு புரிய வச்சார். அது வந்து அந்த நாட்கள் அவங்களுக்கு இருந்த விசுவாசம் அப்படிங்கிறது. அப்ப அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு அந்த தீர்த்தராயனுடைய முற்றுகை காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தப்பிச்சு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை தேவன் அங்க உருவாக்கி இருந்தார். அதனாலதான் இப்ப பாருங்க, அதே எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. அங்க ஒரு இது கொடுக்கிறாரு பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். இது யாரு பாருங்க, எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்காரு பாருங்க. அதுல இருந்து சில பேர் தப்பிச்சு வெளியே வருவாங்க. அவங்க யாருன்னா குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பாங்க. இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். இது அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆறுதலான வார்த்தை. அந்த குமாரன் குமாரத்திகளை யாருன்னு சொல்லும் போது, இது சிறு மந்தையாக கிறிஸ்துவோட அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து வந்த அந்த ஜனம் அவர்கள் உங்கள் அண்டைக்கு எப்போ வருவாங்க? இந்த இஸ்ரேல் ஜனம் சிதறடிக்கப்படும், மறுபடியும் அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படும் சொன்னா இந்த ஜனங்க உங்ககிட்ட வருவாங்க. எந்த ஜனம்? சபை. 1,44,000 பேர் பூரணப்பட்ட பிற்பாடு அவங்க உங்ககிட்ட வருவாங்க. வாசிங்க. அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு. எந்த மார்க்கம்? சபையுடைய அந்த மார்க்கத்தையும் அவங்க நடந்த கிரியை நீங்க கண்டு, நான் எருசலேமின் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். பாருங்க, இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியை நான் உங்களுக்கு தர்றேன். சபையை உங்களுக்கு முன்மாதிரியா வச்சு அவங்க மார்க்கத்தையும் அவங்க கிரியை நீங்க கத்துக்கிட்டு பிற்பாடு நீங்க அந்த ஒரு பூரணத்துக்குள்ள வர முடியாத வழியை நான் உங்களுக்கு ஏற்படுத்துறேன்னு நாங்க நம்பிக்கை கொடுத்திருந்தார். அடுத்த வருஷம் நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றவராய் இருப்பார்கள். தேற்றவர்னா என்னது? ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக. சபையுடைய நிலைமை பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதல் எப்போ வரப்போகுது? தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது இஸ்ரேல் மக்கள் யாரை பார்த்து கத்துக்கொள்ளணும்? தேவன் இனி வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இதை பார்த்து கத்துக்கோன்னு சொல்றது கிடையாது. அவங்க மார்க்கத்தை கத்துக்கோ, அவங்களுடைய கிரியை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு காட்ட போறாரு. நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். அப்போ வந்து நான் இது காரணம் இல்லாம எதுவும் செய்யலைங்கிறது நீங்க அப்போ புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு காரியத்தை நிப்பாட்டுறாரு. இப்ப பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்தோடைய அந்த ஒரு முடிவு, அந்த யூத யுகத்தோட அந்த ஒரு முடிவை பத்தி அங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இப்படி ஒரு காரியம் வரப்போகுதுங்கிறத ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமா நிறைய அறிவிச்சிருந்தார். இது எல்லாமே சுவிசேஷ யுகத்து யூத யுகத்துக்கு நடந்த ஒரு காரியம் எல்லாமே சுவிசேஷ யுகத்துக்கு நடக்கிறதுக்கு ஒரு நிழலாக அங்க அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து அங்க நடந்ததோட மட்டும் அவர் முடிக்கல, இங்கேயும் சுவிசேஷ யுகத்துக்கு அதை கொண்டுட்டு வர்றாரு. நீங்க ஆச்சரியமா இருக்கு, இது இப்படி இருக்குதா, இது கரெக்டு தானா? இங்க எசேக்கியேல்ல கொடுத்த இந்த வார்த்தைக்கும் எப்படி நமக்கு ஒப்பிட்டு பேச முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. இதே வசனத்தை வெளிப்படுத்து புத்தகத்துல கோட் பண்ணியிருக்காங்க. எசேக்கியேல்ல நம்ம வாசித்த 14ஆம் அதிகாரத்திலேயே அந்த 21வது வசனத்தை வாசித்துட்டு வெளிப்படுத்திருப்பாங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், நான் மனுஷனையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய்
பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும். அது எவ்வளவு அதிகம் பாருங்க, இதே வார்த்தை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சரி, அவங்க எடுப்பாங்க, நீங்க உட்காருங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாற்று கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்துவது என்றும். சரி, 8வது வசனம் வாசிச்சிருங்க, நேரடியாக வாசிச்சிருங்க. 8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவைகளை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா? வெளிப்படுத்தல் எசேக்கியேல் புத்தகத்தில் இருக்க அதே காரியம் வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப எப்படி இருக்கு? அந்த யூத யுகத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் வெளிப்படுத்தல் புத்தகத்துல, அதாவது இப்ப நடக்கிற சுவிசேஷ யுகத்துக்கு ஒரு அடையாளமாகத்தான் அங்க எழுதப்பட்டு இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி இங்கு சம்பவிக்கும். எங்க நடந்துச்சு? இப்போ யூத யுகத்துல என்ன நடந்துச்சோ அந்த யுகத்தோட முடிவுல என்ன சம்பவிச்சதோ அதே மாதிரி யாருக்கு நடக்குங்க? சுவிசேஷ யுகத்துக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு உதவும். இப்போ இந்த வெளிப்படுத்தல நம்ம எசேக்கியேல் வாசித்த 14ஆம் அதிகாரத்துல அந்த 13வது வசனம் ஃபர்ஸ்ட் அது வாசிங்க. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். பாத்தீங்களா? இப்போ இதே வார்த்தை ஒரு தேசம்ங்கிறது இப்ப எது? அங்க ஒரு தேசம் சொல்லுது, அந்த இஸ்ரேல் தேசம். இங்க தேசங்கிறது இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை தான் சொல்றாரு ஒரு தேசம்னு. அந்த தேசம் என்ன பண்ணுதான்? தொடர்ந்து யாருக்கு விரோதமா பாவம் செய்தது? தேவனுக்கு விரோதமாவே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்னதான் ஒரு முடிவு வரும்? கண்டிப்பா ஒரு முடிவு வரத்தான் செய்யும். இன்னைக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்கள், இன்னைக்கு அவங்க தேவனுக்கு விரோதமா செய்கிற செயல்கள், பணத்தை பிடுங்கிறது, பெயர் புகழை சம்பாதிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற தேவன் பார்த்துட்டு சும்மா இருப்பாருங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவனுக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு வரும்போது என்ன பண்ணுவாருங்க? தேவனுடைய கோபம் அங்க வரும். அதுதான் நம்ம இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகத்துல இப்போ ஈஸியா வாசிச்சலாம். நிறைய காரியங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதை பத்தி. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆதி சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் அன்பா இருந்துச்சு. ஆதியில எப்படி இருந்துச்சு? அந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல வழி நடத்திட்டு வரும்போது அந்த ஜனங்கள் அந்த எகிப்துல இருந்து கிளம்பி வந்ததை பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டார். என்ன நம்பி இந்த ஜனங்க வருதுன்னு சந்தோஷப்பட்டார். பாருங்க, அவர் எவ்வளவோ செஞ்சிருந்தோம், அந்த ஜனங்க வந்ததுக்காக தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுறார். அதனால்தான் சொல்லுவாரு, நீ எகிப்துல வனாந்தரத்துல என்னை பின்பற்றி வந்த அந்த நேசத்தை நான் நினைச்சிருக்கிறேன். அது சந்தோஷமா எடுத்துக்கிட்டாரு. அந்த ஜனங்க என் வார்த்தை கேட்டு வந்துச்சே, அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு தேவன் விரும்பினார். அதே மாதிரி பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இந்த சுவிசேஷ யுகத்தோட ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்க, ஆதியில அந்த சபைக்கு ஒரு அன்பு இருந்துச்சு, தேவனுடைய சத்தியம் அங்க இருந்துச்சு. அந்த சத்தியத்தோட அந்த சபை மிகவும் பக்தி விருத்தி அடைஞ்சு கிறிஸ்துவனுடைய சாயலை அங்க பூரணப்படுத்தும்படியான சூழ்நிலை அங்க இருந்துச்சு. காரணம், உண்மையான சத்தியம் அங்க இருந்துச்சு. ஆதி அன்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆமோஸ்ல ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். இந்த
ஆதி அன்பு முடிஞ்சதுக்கு பிற்பாடு சபையில பெயர் மக்கள் உள்ள புகுந்து தவறான உபதேசங்களை கொண்டுட்டு வரும்போது தேவன் அங்க கொடுத்த அதே காரியம் இங்க சம்பவிக்கிறதா சொல்றாரு. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, நிலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அங்க முதல்ல என்ன வந்துச்சுங்க? ஒரு தேசம் முற்றுகை போடுது. அங்க ஃபர்ஸ்ட் என்ன வருது? பஞ்சம். சரி, அங்க முற்றுகை போட்டது யாரு? பாபிலோன் ராஜா இல்லையா? இங்க முற்றுகை போட்டது யாரு? அங்க தீர்த்தராயன் தான் ஃபர்ஸ்ட் அங்க முற்றுகை போட்டாரு. இங்க முற்றுகை போட்டிருக்கிறது யாரு? இந்த பட்டணத்தை சாத்தான். 3வது அந்த நூற்றாண்டுல சாத்தான் என்ன பண்ணிட்டான்? சபைய முற்றுகை போட்டாச்சு. முற்றுகை போட்டாங்க, என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட்ல சாப்பாடு தானே ஃபர்ஸ்ட் இல்லாம போகும். அதுதான் சொல்றாரு இங்க. என்ன வரும் ஃபர்ஸ்ட்ல? ஆகார குறைவு. எந்த ஆகாரம் கிடையாது? சாப்பிடுற ஆகாரம் கிடையாது. கர்த்தருடைய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும். எப்போ வந்துச்சு அது? 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடே பஞ்சம் வந்துருச்சு சபையில. கம்ப்ளீட்டா பஞ்சம் வந்துருச்சு. வாசிங்க அடுத்து. இது வெளிப்படுத்தல் 3:17 வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தம் என்று சொல்றேன். அப்படின்னா இங்க சபை எப்படி இருக்குன்னு கேட்டா, முதலாவது பஞ்சம் வந்துருச்சு. 2வது என்ன ஆயிடுச்சு? வியாதி பட்டுருச்சு. இப்போ ஒரு வியாதியில இருக்குது. எப்படி இருக்கு? குருடா இருக்குது, சப்பானியா இருக்குது, அவலட்சணமா இருக்குது. ஒரு வியாதி வந்துருச்சு சபைக்கு. 2 வந்துருச்சா? 3வது துஷ்ட மிருகம். எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த துஷ்ட மிருகம்ன்றது என்னது? ரோம கவர்மெண்ட். அவங்க தானே உள்ள வந்தாங்க. பரிசுத்த கேத்தலிக் ரோமன் கேத்தலிக் ஆயிடுச்சு. மிருகம் உள்ள வந்துருச்சு, துஷ்ட மிருகம். அடுத்தது 3வது என்னது? பட்டயம். இப்போ பட்டயம் வந்தா என்ன பண்ணோம்? லாஸ்டா ஃபைனலா உள்ள பூந்துருவாங்க அவங்க. ஏன்னா அங்க எல்லாமே பலவீனம் ஆயிட்டாங்க. ஆகாரம் கிடையாது, வியாதி பட்டாச்சு, நோய் வந்துருச்சு. பலவீனப்பட்டிருக்கும் போது உள்ள பூந்துருவாங்க. பூந்து பட்டயத்தால வெட்டி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வந்தது போல இங்க பட்டயம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பட்டயம் எதை வெட்டும்? தலையை வெட்டும் ஃபர்ஸ்ட் வந்தோடனே இல்லையா? இங்க எதை வெட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை வெட்டி போட்டுருச்சு. விசுவாசத்தை வெட்டக்கூடிய சூழ்நிலைகள் இங்க உருவாக்கப்பட்டுருச்சு. எப்போன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறாங்க. 1-2 வசனம் வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சந்தரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். இப்ப பாருங்க, 6 புருஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? பலிபீடத்துல ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா வெட்ட சொல்லிட்டாரு. பலிபீடம்ன்றது எது? கிறிஸ்துடைய அந்த ஒரு பலியின் மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசம் வெட்ட ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு வெட்ட ஆரம்பிக்கப்பட்டு எந்த நிலைமைக்கு போயிட்டுனா, கம்ப்ளீட்டா விசுவாசத்தை வெட்ட ஆரம்பிச்சுப்பட்டாச்சு. இப்போ எந்த தேசத்தை பத்தி சொல்றாரு? ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் பாவம் செய்துக்கிட்டே வந்தா என்ன நடக்கும்? இந்த 4 விதமான தண்டனைகளை தேவன் கொண்டு வருவார். இந்த 4 விதமான தண்டனைகளும் எங்க வந்துருச்சு? இப்போ பாபிலோன்னு சொல்லக்கூடிய அந்த சபைக்கு கம்ப்ளீட்டா வந்துருச்சு. விசுவாசம் எங்கேயாவது இருக்கா? அன்னைக்கு போய் செக் பண்ணி பாருங்க. எங்கேயாவது எதுக்காக நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. உங்க நம்பிக்கை என்னன்னு கேட்டு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி அந்த யூத மக்களுக்கு இருந்த அதே சூழ்நிலை இங்க உண்டாயிடுச்சு. ஆனா தேவன் ஒரே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்போ நமக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா? அதுதான் இந்த 3 புருஷர்கள். இப்பதான் இந்த 3 புருஷர்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போது, இந்த 3 புருஷர்கள் அங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்கள் ஆத்துமாவை மட்டும் காப்பாற்றி கொள்வாங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த 3 புருஷர்கள் யாரு? அந்த 3 புருஷர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அதுதான் அங்க பாடமா இருக்குது. வாசிக்கலாம். இப்போ வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது
அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்க, இதுதான் சொல்லிட்டாரு. என்ன நடக்கும்? எப்படி அந்த யூத யுகத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஜனங்களே, நீங்க என்ன பண்றீங்க? வெளியே வந்துருங்க. எருசலேம் முற்றுகை போடும்போது நீங்க ஜாக்கிரதையா இருந்து நீங்க என்ன பண்றீங்க? வெளியில வந்துருங்கன்னு ஒரு வார்னிங் கொடுத்தாரு பாருங்க. இந்த 3 புருஷர்களை போன்ற இருந்தவர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இப்போ அதே வார்த்தை தான் இங்க கொடுக்கிறாரு. 3 புருஷர்களை போல இருக்கிற நீங்க என்ன பண்ணுங்க? என் ஜனமே வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. உள்ள இருந்தா என்ன ஆகும்? எருசலேம்ல என்ன நடந்துச்சுங்க? கம்ப்ளீட்டா எல்லாரையும் க்ளோஸ் பண்ணது போல இங்கேயும் தேவனுடைய கோபம் அந்த கிறிஸ்தவ மண்டலத்து மேல வரும். அது எப்படி வரும்னு சொல்றதுக்கு நம்ம அதுக்கு மேல பார்க்கலாம். அந்த விதமா அவங்க மேல வரும். அப்ப இதுக்கு தப்பிக்கன்னா ஒரே வழி, நீ வெளியே வா. வெளியே வந்தா இந்த 3 புருஷர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதலாவது நோவாவை குறித்து பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதே மாதிரி தான் இந்த 2 சம்பவம் போலதான் முதல் உலகத்தை தேவன் அழிக்கும் போது அங்க ஒரு சூழ்நிலை கொடுத்து ஒரு வெளியே எடுக்கிறார். எல்லாத்துக்கும் அங்க மரணம் வரப்போகுது. ஆனா தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த நோவாக்கு காண்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை நம்ம வாசிக்கிறது நம்ம இப்ப நேர ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு போகலாம். பூமியானது தேவனுக்கு முன்பாக கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதான் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கிட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கிட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். பாருங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்துட்டார். எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ண போறேன். இங்க ஒரே ஒரு சொல்ல, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. உனக்கு ஒரு பேழை செய் சொல்ற. ஒரு பட்டணத்தை காப்பாத்துன்னு சொல்ல, உனக்கு ஒரு பேழை செய். நீ உனக்கு ஒரு பேழையை செய். முதல்ல உன்னைத்தான் காப்பாத்துன்னு அங்க என்ன பண்றாரு? இது கொடுக்குறார். ஆனா இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டார் வேலையை. தேவனுடைய வேலை என்ன பண்ணிட்டாருங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவர்கிட்ட எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கும், அவர் சந்திச்ச சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமானது. 100 வருஷம் பேழை கட்டுறது சாதாரண காரியம் கிடையாது. 10 வருஷம் ஒரு வேலை செய்யும் போதே போர் அடிச்சு போயிடுது நமக்கு. என்ன இதே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு இல்லையா? ஆனா பாருங்க, 100 வருஷம் பேழை செய்யறாரு. பகல்ல போய் வேலை செய்யணும், சாப்பாட்டுக்கு தேவையானதை உழைச்சிட்டு வந்துடணும். நைட்ல போயிட்டு வாங்க பேழையை கட்டுவோம், அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா செய்யறாரு. 1 வருஷம் 2 வருஷமானு பாருங்க. இது 100 வருஷம் நினைக்கும் போது எனக்குலாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்படி இதை முடிஞ்சது இவரால? 100 வருஷம் வழக்கம் போல அவர் வேலையை முடிக்க வழக்கம் போல என்ன பண்ணுவார்? அங்கே போவார். வழக்கம் போல அந்த வேலையை போய் செய்வார். ஒரு நாள் போயிட்டு ஒரே ஒரு கல் தான் எடுத்து வச்சுட்டு வந்திருப்பார். அந்த ஒரே ஒரு பலகை தான் எடுத்து வச்சு கீழ் பூசிட்டு வந்திருப்பார். மறுநாள் போய் அதுக்கு நல்லா கீழ் பூசுவார். இப்படியா 100 வருஷமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யறாரு. ஒரு சம்பவம் மாறல, எல்லாமே அப்படியே இருக்குது. எந்த மாற்றமும் உண்டாகல. ஒரு 50 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு மழை வந்துருச்சுன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். தேவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரல. அவர் பாட்டு கட்டிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு பேர் எவ்வளவு வார்த்தைகள் வந்து கேட்டிருப்பாங்க. என்னப்பா உனக்கு ஆச்சு, ஏன்பா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ கெட்டதெல்லாம் உன் பிள்ளைங்களும் கெடுக்கிற அப்படின்னு எவ்வளவு கேள்விகள் கேட்டிருப்பாங்க அவரை வந்து. இப்ப நம்மளை கேட்கறது அதுதான், என்ன நீங்க புதுமையா இருக்கிறீங்களா நீங்க மட்டும் அப்படின்னு நம்மளை கேட்கறது போல. எல்லாருடைய வழிகளும் ஒரு மாதிரி இருக்கு, இவருடைய வழி ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே இந்த பக்கமா போறாங்க. ஒரு கூட்டம் ஒயின் ஷாப்பு பக்கம் போகுது, ஒரு கூட்டம் எங்க போகுது, கூட்டங்களுக்கு போகுது, ஒண்ணு அரசியல் பக்கம் போயிட்டு இருக்குது இல்லையா? ஆனா ஒண்ணு மட்டும் என்ன பண்ணுது, கையில ஒரு கீழே ஒரு இதை எடுத்துக்கிட்டு வேலை கட்டுறதுக்கு போயிட்டு இருக்குது. பாருங்க, தன்னுடைய வேலைகள்ல அவர் அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து செஞ்சிருக்கிறார். கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துருந்துச்சுன்னு சொன்னா வேலை செஞ்சிருக்க மாட்டார்.
விட்டுட்டு பேசாமல் போயிருப்பார். ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கலாம், உனக்கு கம்ப்ளீட்டாக பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க. எவ்வளோ வார்த்தைகள் இதை பற்றி நம்ம வாசிக்கணும். அவபக்தியான வார்த்தைகள் பேசியிருக்கிறாங்க. நோவாவை பற்றி வாசிக்கலாமே. அவபக்தி உள்ள வார்த்தைகள், அவபக்தி உள்ள செயல்கள், எவ்வளோ காரியங்கள் நடப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் எடுத்த முடிவில் அவர் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கார். மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதுக்கான கிரியைகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதுக்கு அவர்கிட்ட இருந்தது மெயின் பார்க்கும்போது விசுவாசம். இந்த இவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். இவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கணும். விசுவாசம் மட்டும் அவர்கிட்ட இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிரியையும் செஞ்சிருக்காரு, ஊழியமும் செஞ்சிருக்கிறார். விசுவாசமும் கிரியும் இருக்கு. நம்ம சகோதரி எடுத்த காரியத்தின்படி பார்க்கும்போது விசுவாசமும் இருக்குது, தைரியம் இருக்குது, ஞானமும் இருக்குது, இச்சை அடக்கமும் இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, பொறுமை இருக்குது. நீங்க பாருங்க, ஒவ்வொரு காரியங்களா நீங்க அப்படியே நோவாகிட்ட எடுத்து ஃபிட் பண்ணி வச்சு பார்த்தலாம். விசுவாசம் இருந்தோன்னு தைரியம் வருது. அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்யறத தொடர்ந்து செய்வேன்ட்டு தைரியம் இருக்கு. ஞானம், உலகத்திலிருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டாரு, பிரிச்சு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இச்சை அடக்கம், தேவனுக்கு விரோதமான யோசனை வந்திருந்துச்சுன்னா வேலையை செஞ்சிருப்பாரு, அவரு செஞ்சிருக்க முடியாது இல்லையா? அப்படி பார்க்கும்போது பொறுமை, 100 வருஷம் பொறுமை, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 100 வருஷம் பொறுமையா இருந்துகிட்டு இருக்காரு. எவ்வளவு பொறுமை அவர்கிட்ட வந்திருக்கும் அவருக்கு இல்லைங்களா? அடுத்தது என்னது, என்ன சகோதரர் அதை எடுக்கல, அதனால இதோட விட்டு தேவ பக்தி இருந்ததுனாலதான் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்துகிட்டு இருக்காரு. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகல. அப்படி இப்படி தேவபக்தி, தேவபக்தின் போது எதுன்னு சொல்றாங்க, இந்த உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்றதே சுத்தமான பக்தின்னு யாக்கோபுல வாசிக்கிறோம். உலகத்துல அவர் கரைப்படாம என்ன பண்ணார், தன்னை விலக்கிக்கிட்டாரு. அடுத்தது சகோதர சிநேகம், தன் குடும்பத்தை என்ன பண்ணிட்டாரு, சிநேகிச்சுட்டாரு. அன்பு, தேவன் மேல அவ்வளவு அன்பு கூர்ந்திருக்காரு, 100க்கு 100 தேவன் மேல அன்பு. அதுக்கு காரணம் மெயின் இவர்கிட்ட இருந்தது விசுவாசம். விசுவாசத்தினால் அவர் செய்த கிரியைகளுக்கு அப்படியே நம்ம எந்த திவ்ய சுபாவத்துக்குரிய அந்த மனுஷனை நோவாகிட்ட அப்படியே பார்க்கலாம். நோவாவோட ஒவ்வொரு செயல்கள்லையும் அந்த திவ்ய சுபாவத்துக்குரிய மனுஷன் ஒரு நிழலா காண்பிக்கப்பட்டிருக்கு நமக்கு. அதனாலதான் சொல்றாரு, நோவா போல இருந்தீங்கன்னா உன்னை நீ காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வாணி கொடுக்குறாரு. அடுத்தது பார்க்கும்போது 1 தெசலோனிக்கர்ல 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டி இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. பாருங்க, இவங்களுடைய விசுவாசம், இந்த தெசலோனிக்க சபையுடைய விசுவாசம் எல்லா இடத்துலயும் பிரபலம் ஆயிட்டு. இப்ப தெசலோனிக்க சபையில நல்ல ஸ்பீக்கர் இருக்காங்கன்னா, தெசலோனிக்க சபையில நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பிரபலம் ஆகல. எது பிரபலமாச்சு? அவங்களுடைய அவங்க கிட்ட இருந்த விசுவாசம் பிரபலம் ஆகுது. விசுவாசத்தை மற்ற சபையர் பார்த்துட்டு இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாகி போச்சுப்பா, அவங்கள பார்த்து நடந்துக்கொண்டார். எப்படி இருக்குது? நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை. தேவனை பத்தின விசுவாசம் அவங்க பிரசித்தமானதுனால அவங்க கேட்கும் போது அந்த சபை என்ன செய்தோ அதை மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஈஸியாகி போச்சு அவங்க வேலை. அப்ப விசுவாசம் இருந்து அவங்க எந்த விதமான கிரியைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அதை பத்தி எழுதுறாரு. உங்களுக்கு உபத்திரம் வரும்னு சொன்ன வந்துச்சு, ஆனா நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த உபத்திரவத்துல விசுவாசத்தில் நீங்க நிலைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நோவாவோட வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரம் வந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும், குடும்பத்துல எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாமே வந்திருந்து கூட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா நிலைச்சிருந்திருக்கிறார், விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்கிறார். இந்த ஒன்றை தான் நம்ம நோவாகிட்ட இருந்து கத்துக்கொள்றோம். இன்னும் எபிரேயர்ல 11 நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்றது பாருங்க, பயபக்தியா இருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றினார். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, இப்ப பாருங்க, நம்ம நம்முடைய காலத்துல கண்டிருக்கோமா? நாம் திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளோம்னு நம்ம இப்ப பார்த்திருக்கோமா? நமக்கு முன்னே யாராவது நிக்கிறாங்களா? காணப்படாதது, தற்காலத்துல காணப்படாதது, ஆனா தேவனுடைய சாயலா இருக்குது, அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த சாயலை நம்ம பார்க்கிறோம். வரப்போகிற காரியம் தற்காலத்துல காணப்படாதவர்களை குறித்து. அடுத்தது தேவ எச்சரிப்பை பெற்று, தேவன் எச்சரிப்பு கொடுத்துட்டாரு,
ஃபைனலா அழிக்க போறேன்ப்பா, முடிவு பண்ணிட்டேன், மாம்சமான யாவரையும் நான் அழிக்க போறேன். இந்த ஒண்ணு அவருடைய மைண்ட்ல நிக்குது. இப்போ நாம தேவ சித்தம் செய்யறதுக்கு, விசுவாசம் நிலைச்சிருக்கிறதுக்கு இந்த எச்சரிப்பு நமக்கு தேவை இருக்கு. இந்த எச்சரிப்பு நம்ம சேர்த்து கொள்ளலன்னு சொன்னா எல்லாருக்கும் என்னது, என்னப்பா நம்மளும் நினைக்கிறோம் அவங்களும் தான் நல்லா இருக்கிறாங்களே, ஒரு வேலையும் செய்யாம ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம வேலை செஞ்சு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நமக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துடும். எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அங்க ஒரு அழிவு வரப்போகுது, உன்னை நீ காப்பாத்தி கொள்ளணும்னா இன்னைக்கு தான் வழி அப்படின்னு சொல்லி அந்த எச்சரிப்பை கொடுத்துட்டார் தேவன். அடுத்தது பயபக்தி உள்ளவர்களாகி, பயம், தேவனுக்கு முன்னால பயப்படுற பயம், இதுதான் நம்ம ஞானம்னு பார்க்கிறோம். பயபக்தியா இருந்து என்ன பண்ணி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக வேலையை உண்டு பண்ணினான். அதனால அந்த உலகம் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் அங்க ஒரு மரணம் வருது. ஆனா இவர் என்ன பண்றாரு, அதே உலகத்துல இருந்து ஜீவனோட இன்னொரு உலகத்துக்குள்ள வர்றாரு. இதே போலதான் நமக்கும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும் என்ன இருக்கு, மரணம்னு ஒண்ணு இருக்கு. ஆதாமுக்கு நியமிக்கப்பட்ட அந்த மரணங்கிற தண்டனை எல்லாருக்கும் இருக்கு. இந்த மரணத்துல இருந்து கடந்து நாம அங்க போவோம். நீதிமான்களும் அநீதிமான்களும் பூமியை உயிர்த்தெழுந்து நிற்கும் போது அவங்க பரீட்சைக்கு நின்றுட்டு இருப்பாங்க, நாம பாஸ் பண்ணவங்கள மேல உட்காந்துருப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. அவங்க அங்க பரீட்சிக்கப்பட்டு ஆகணும், அவங்க தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க தேவனுடைய ராஜ்யத்துல. ஆனா நாம எவ்வளவு பெரிய மேன்மை, ஜீவனை பெற்றுக்கொண்டிருப்பாங்க, நமக்கு அங்க பரீட்சையே இல்லை. அதே மாதிரி தான் நோவாக்கும் அந்த ஒரு உலகத்தை விட்டு ஜீவனோட இன்னொரு உலகத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார். நாமும் இந்த ஒரு உலகத்தை விட்டு வரப்போற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்வோன்னு பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்க்கும்போது தானியேல். இப்போ இந்த தானியேலை குறித்து நம்ம வாசிக்கும் போது இவர்கிட்ட இருந்து நம்ம எந்த ஒன்றை நம்ம கற்றுக்கொள்ளலாம், தானியேல்கிட்ட எப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான ஒன்று இருந்துச்சு, அது தேவனை எப்படி சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தானியேல்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா உறுதி அவர்கிட்ட இருந்தது. நம்ம வாசிக்கலாம் பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீர்த்தப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீர்த்தப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க எவ்வளவு பெரிய உறுதி பாருங்க. எல்லாரும் அங்க சாப்பிட வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பாபிலோன்ல இருந்து சிறை பிடிக்கப்பட்டு பெரிய பெரிய ஞானிகளா வந்திருக்கிறாங்க. அங்க சாப்பாடு வைக்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் மக்களுடைய சாப்பாட்டுக்கு எகிப்தோடைய அந்த பாபிலோனுடைய சாப்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பாபிலோன்ல வந்து நிறைய செல்வ செருக்கு இருந்தது, நல்ல சுகபோக சாப்பாடு இருக்காங்க. அந்த சாப்பாட்டுல உட்கார்ந்தீங்கன்னால விருப்பம் போல சாப்பிடலாம். இப்போ தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவங்கள 4 பேர் மட்டும் இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. மீதி எல்லாரும் என்ன பண்றாங்க, சாப்பாடு இறங்கி நல்லா கட்டுன்னு கட்டுறாங்க பாபிலோன் சாப்பாடு. பாபிலோன் சாப்பாடு எதுங்க நமக்கு, போதனை. பாபிலோன் பெயர் சபையோட போதனை வெட்டுன்னு வெட்டுறாங்க. ஆனா இவங்க மட்டும் என்ன பண்றாங்க, இவர் மட்டும் இந்த சாப்பாட்டுனால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். பாதியில போய் அவர் மாறவே இல்லையா. அந்த ஒரு உறுதியை பார்த்துட்டு தேவன் அவருக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நல்ல சுகபோக சாப்பாடு சாப்பிட்டவங்களுக்கும் இவருக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, எத்தனை நாளுங்க அது, 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது இவருடைய முகம் பளபளன்னு இருக்குது. தேவனால என்ன செய்ய முடியும் நம்ம பாருங்க. வெறும் பருப்புகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இவரு, அவங்க எல்லாம் நல்ல சுகபோக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க முகம் பிரகாசிக்க பண்ணுது. அவர் எடுத்த தீர்மானம், இந்த பாபிலோன் சாப்பாட்டுல நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு உறுதி. நாம கூட இந்த உலக போதனைகளை என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேனுங்கிற ஒரு உறுதியை ஸ்ட்ராங்கா நம்ம எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும், பாபிலோனுக்கு முடிவு வரப்போகுது. அந்த பாபிலோன் சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு என்னதான் வரும், பாபிலோனுக்கு வந்த ஒரு முடிவு மாதிரி தான். அந்த பாபிலோனுக்கு எப்படி முடிவு வரும்ன்றத இந்த பாபிலோனுக்கு வந்த முடிவை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. அப்போ முடிவு வரப்போகுது. அதோடைய போதனைகளால் நம்மளை என்ன பண்ணப்படுதுங்க, தீட்டு படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு பார்க்குறோம். நேற்று கூட ஒரு சகோதரர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசும்போது காலையில் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, சிபிஎம் சபையில் நான் தங்கிட்டு இருக்கேங்க, யாராலையும் முடியாது அங்கே உள்ளே போகிறதுக்கு,
அப்படின்னு சொன்னேன். என்ன பரலோகத்துக்கு போன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். பாருங்க, அவருக்கு ஒரு சந்தோஷம், சிபிஎம் சபையில் நான் தங்கி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு. அவங்க போதனைகளை வச்சுட்டு சொன்னோம், எடுத்து வசனத்தை எடுத்து வாங்கன்னு வாங்கி விட்டு, அவர் ஏற்கனவே இருந்தவர் தான் எங்ககிட்ட, அவருக்கு ஏற்கனவே பேசியிருக்கேன். ஓ நீங்க அங்க போறீங்கன்னாரு. தெரிஞ்சிருந்து இப்படி வந்து ஏட்ட வந்து வீட்டுக்கு வர ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டேன், வெளியே போங்கன்னு. வேணாம், உங்களோட இது எனக்கு தேவையில்லை, நீ என்ன பண்றீங்க தெரியும் இல்லையா, அவருடைய தேவன் வயிறு அப்படின்னு நம்ம வாசிக்க, வயிற்றுக்கு அவர் ஊழியம் செய்யறாரு. அவங்களுடைய போதனை நமக்கு தேவையில்லை, வீட்டுக்குள்ளே நான் சேர்க்கலை. ஸோ இது வந்து நான் எடுக்கிற தானியல் மாதிரி எடுக்கிற தீர்மானம் தான். ஜெபம் பண்ண கூட நான் அனுமதி கொடுக்கறது கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன அந்த வழி நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். ஒரு நாள் நாமளும் அப்படி இருந்து தான் ஆகணும். அவங்கள உள்ள விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுதே, அவர் வந்திருக்க எதுக்காக? காணிக்கைக்காக வந்திருக்கிறாரு. இங்க பாக்க வெளிப்படுத்தல சொல்றாரு, அந்த இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதான், கையில் அவங்க முத்திரைய தரிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டு. கைன்றது அவங்களுக்கு செய்யற கிரியை, அவங்களுக்கு செய்யற நற்கிரியை, காசு கொடுக்கறது. அதுல இருந்து நம்ம என்ன பண்ண, தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம காசு கொடுத்தா என்ன ஆயிடும், அவங்க செய்யறதை நம்ம அங்கீகரிக்கிறது போல ஆயிடும் இல்லையா. அப்ப பார்க்கும்போது பாருங்க, அந்த ஒரு தீர்மானம், பாபிலோன் போதனைகளால் நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்ற எடுக்கிற உறுதியில நம்ம முடிவு வரைக்கும் நிக்க வேண்டியதா இருக்கு. திடீர்னு ஒருத்தர் வந்து, பிரதர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படி இருக்கும் அப்ப நமக்கு? அவங்கள மாதிரியே போய் நின்றுகிட்டு போய் ஜெபம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அல்லேலூயா, கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே இப்பொழுதே இந்த நோய் இவர்களை விட்டு போக கிடவுது, அப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆக்சுவலா இல்லை, நான் ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவேன், சரின்னா நான் வாரேன். ரொம்ப இது குடும்பத்துல இருந்தா தான். அப்ப என்ன சொல்ல, தேவனே இவர் இப்படி கேட்கிறாரு, உங்களுடைய சுத்தமானா இதை வாய்க்கப்படுங்க சொல்லிட்டு பேசாம வந்துடும், அவ்வளவுதான். பாருங்க, அப்போ அவங்களுடைய அந்த ஒரு ஜெப ஸ்டைல் எப்படி இருக்கு. வாயை திறந்த உடனே நம்ம அந்த ஒரே வார்த்தையில அவங்களுக்கு தெரிஞ்சிடும், வல்லமையா ஜெபம் பண்றாரு, இவர்கிட்ட போனா குணமாயிடும்னு மறுபடியும் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளே ஒரு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஒரு அற்புதம் செய்யற ஊழியர் ஆக்கிடுவாங்க நம்மளை. ஸோ அப்போ அதுல இருந்து விடுவிச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக பார்க்கும்போது ஆதியிலேருந்து அதுலேருந்து விடுவிச்சுக்கிறது ரொம்ப பிரயாசப்பட்டேன். கை வச்சா ஜெபம் பண்ணால் நல்லாயிடும், தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம்னா நல்லாயிடும். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு. ஜெபம் பண்ணால் நல்லாயிடும். மறுநாள் சொல்லுவார், நீங்கள் சொன்ன காரியம் அங்கே நடந்துச்சு, ஜெபம் பண்ணிட்டீங்க, நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டோம், நல்லா இருக்கும். நம்ம சகோதரர் அன்னைக்கு சொன்னார் ஒருத்தர், பாஸ்டர் கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கூட தேவனுடைய கிருபையால் அதுல இருந்து வெளியே வர எனக்கு தேவன் உதவி செஞ்சார். அப்படி பார்க்கும்போது அடுத்தது 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் தானியேல் வாசிக்கலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா, இவர் ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு அங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இவருக்காகவே இவர் அங்க ஜெபம் பண்றாரு. அப்ப இந்த தானியேல நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறது இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு, ராஜாவை தவிர வேற யாரையும் 1 மாசத்துக்கு ஜனங்க வணங்கக்கூடாதுன்னு ஒரு பத்திரம் எழுதி அதுக்கு ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இது அங்கதான் அரண்மனையில தான் இருக்காரு. அந்த பத்திரத்துல கையெழுத்து ராஜா போட்டதே இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து இவர் தன் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்றாரு. எப்படி இருக்கும் இது? இந்த இது என்னது இருக்கு இவர்கிட்ட? என்ன ஒரு குணம் இருக்கு இவர்கிட்ட? தைரியம், விசுவாசத்துக்கு தைரியம். எவன் சொன்னாலும் எனக்கு என்ன, நான் என் தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்றேன். இதை தடுக்கிறதுக்கு இந்த ராஜாவுக்கு உரிமை கிடையாது, பிரதானிகளுக்கு உரிமை கிடையாது. அவரு என்ன வேணாலும் நடக்கட்டும்னு வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. நெக்ஸ்ட் எங்க போயிட்டாரு இவர்? இப்போ சிறைச்சாலைல சிங்க கபில கொண்டு போட்டிருக்கு. சிங்க கபில எப்படி உட்கார்ந்துருக்காருங்க? அங்கேயும் தைரியமாவே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த விசுவாசம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு பாருங்க அவருக்கு. தைரியமா உட்கார்ந்துருக்காரு. என்ன நடக்கும்? சிங்கத்தோட வாய் கட்டப்பட்டிருக்கு. அது போல ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வெளியே கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா? அதே போல நாம கூட இப்ப எங்கதான் இருக்கோம்? சிங்க கபில தான் இருக்கிறோம். இப்போ நம்மளை சுத்தி எங்க இருக்குது? சிங்கம் இருக்குது. கொஞ்சம் அசந்தா டப்புருக்கு அடிச்சிடும். அது தேவன் வாய் கட்டி போட்டு வச்சிருக்காரு. பிரபஞ்சத்தின் தேவன் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறான். நம்ம போகும்போது நம்ம கூட வர்றான் போறான். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காரு தேவன்? அவனை தொடக்கூடாதுன்னு வாயை கட்டி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் உலகத்தை பக்கம் திரும்பினா எட்டி கடிச்சிடும்.
அந்த தானியலுடைய விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா தைரியம் போனோட பயம் வந்துடும். பயம் வந்தோடனே என்ன ஆயிட்டு இருக்கு, இவரு எழுச்சி இப்படி இப்படி ஓட ஆரம்பிச்சிருப்பாரு, எட்டி பிடிங்கிட்டு இருக்கும். அவர் கம்முன்னு உட்காந்துட்டாரு, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உட்காந்துட்டாரு. ஸோ அந்த அந்த சிங்கம் பாதிச்சு என்ன இது இந்த மனுஷன் அது நினைச்சிருக்கோம் இல்லையா, அசையாம உட்காந்துட்டு இருக்கானே இல்லையா, அதுவும் அமைதியா உட்காந்துட்டு. ஸோ அதை பார்க்கும்போது தேவன் அதுல இருந்து விடுவிக்கிறாரு பாருங்க. அப்போ அந்த சிங்கம்னு சொல்லும்போது சாத்தான் தான், கர்ச்சிக்கிற சிங்கம் நம்மளை விழுங்க வகை தேடும் போது நாம என்ன பண்ணோம், அவனுக்கு முன்னால தைரியமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தையே ஆளுகிற பிரபஞ்சத்தின் தேவனுக்கு நம்ம எப்படி தைரியமா இருக்குது, நம்ம ஒரு சின்ன புல்ல போலதானே இருக்கிறோம்னா. ஆனா நம்மோட இருக்கிறவர் பெரியவர், தேவன் நம்மோட இருக்கிறார் இல்லையா. அந்த ஒரு விசுவாசத்துல நாம பார்க்கும்போது தேவனுக்கு நாம என்ன மொழி எடுத்தோமோ, எதுக்காக ஒப்புவிச்சோமோ அதுல உறுதியா இருக்கணும். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஆப்போசிட்டா செயல்பட்டாலும் கூட சரி, தேவனுக்கு செய்ய வேண்டியது நம்ம கரெக்டா நடக்கணும். தேவ சித்தத்தை செய்யறதுல ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அதனாலதான் சொல்றாரு, வழக்கத்தின்படியே அவர் என்னைக்கு செஞ்ச மாதிரியே அன்னைக்கும் செய்யறாரு. ஆனா அங்க சூழ்நிலை மாறி போயிடுச்சு, ஆப்போசிட்டா ஆகி போச்சு, அன்னைக்கும் அதே மாதிரி செய்யறாரு. நம்ம வாழ்க்கையில கூட அதுதான். எந்த கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் கூட வழக்கத்தின்படியே எப்ப நம்ம எல்லாம் இருக்கும்போது தேவ சித்தத்தை செய்தோமோ, எல்லாம் இல்லாத போது கூட தேவ சித்தத்தை செய்யணும். இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ தானியேல் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உறுதி, தைரியம் இருந்திருக்கு அவர்கிட்ட. அடுத்தது பார்க்கும்போது தீர்மானம், தான் எடுத்த தீர்மானத்துல உறுதியா நின்றுக்கிறார் இல்லையா. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், உலக சாப்பாடுனால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு உறுதி. சார் அப்பதான் பார்க்கும்போது நம்ம சங்கீதத்துல ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அனுப்புகிறான். ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தானியேல் ஆணையிட்டார். என்ன ஆணையிட்டாரு? எந்த சூழ்நிலையும் நான் அந்த இது சாப்பிட மாட்டேன்னு ஆணையிட்டார். அதுல அவர் உறுதியா இருந்தார். அவருக்கு எவ்வளவு நஷ்டங்கள் வந்துச்சு, அவர் அதுல மாறவே இல்லை. சொல்ல தனக்கு நஷ்டம் ஆணையிட்டதுல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் தவறாம அவர் இருந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப தானியேல் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ற இந்த ஒரு பார்க்கும்போது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனோட வாசிக்கலாம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நாம் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒரே ஆவியில ஒரே ஆத்மாவில உறுதியாய் நின்று, எதுக்காக நீங்க வந்தீங்களோ அதுல உறுதியா நின்று என்ன பண்ணுங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக நீங்க போராடுங்க. உங்க சூழ்நிலை மாற்றமா இருக்குன்னு சொல்லி அதை விட்டுடாதீங்க. உங்க சூழ்நிலை எல்லாமே மாற்றமா இருந்தாலும் கூட அதுல உறுதியா நில்லுங்க. ஏன்னா நம்ம அழைத்தவர் தேவன், உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னவர் தேவன். அவர் எவ்விதத்தையும் கைவிடுறது கிடையாது. இஸ்ரேல் மக்களை குறிச்சு பார்த்தோம், தேவன் ஆணையிட்டாரு நான் அந்த கானானை தருவேன், எங்கேயாவது மாறினாரா? அவங்க எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடந்தாங்க. ஆனாலும் கூட தேவன் அவங்களுக்கு அந்த கானானை கொடுத்தது நம்ம பாக்குறோமே. அந்த விதமா பார்க்கும்போது தேவன் வந்து ஆணையிட்டதுல அவர் உண்மையா இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? உறுதி, விசுவாசத்தின் உறுதி, அதுல நம்ம நிலைச்சிருக்க வேண்டியிருக்குது. எதுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோமோ, ஆரம்பத்துல நமக்கு எப்படி இருந்துச்சு அந்த அன்பு, அதே அன்பை கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்டவங்க நம்ம இருந்தோம்னு சொன்னா பஞ்சமும் வராது, பட்டையும் வராது, துஷ்ட மிருகம் வராது, கொள்ளை நோயும் எதுவுமே நம்மளை என்ன பண்ணாது? டச் பண்ணாது. ஆனா பாபிலோன்ல அந்த 4 கொடுக்கப்பட்டு இருக்கு. எப்ப நம்ம அதோட போதனை விசுவாசிக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்தது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் விழுந்து உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, நீங்க உங்கள் உறுதியிலிருந்து நீங்க விழுந்துடாதீங்க. எதுக்காகவா? அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு, சாத்தானுடைய வஞ்சகத்துல நீங்கள் ஈர்க்கப்பட்டு உங்கள் உறுதியிலிருந்து நீங்க விழுந்து போயிடாதபடி. எப்படி தானியேலுக்கு அந்த ஒரு கையெழுத்து ஆகப்பட்டிருக்கும் போது அங்க என்ன பண்ணிருக்கு, சாத்தான் அங்க ஒரு இதை வைக்கிறான். அப்ப அவர் அந்த உறுதியிலிருந்து விழுந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. அவருக்கு விசுவாசம் மட்டும் கம்மியா இருந்துச்சு சொன்னா என்ன ஆயிட்டு இருக்கவங்க? அவருக்கு விசுவாசம் மட்டும் தானியத்தை கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பண்ணிருப்பாரு, அன்னைக்கு போயிட்டு ஜெபம் பண்றதை விட்டுருப்பாரு. கையெழுத்து போட்டாச்சு, வேணாம் வேணாம் நம்ம எதுக்கு பம்புன்னு சொல்லி விட்டுருப்பாரு இல்லையா? சோ அது வந்து மிகப்பெரிய ஒன்று. எப்படி நோவா வந்து அந்த முதல் உலகத்துல காணாததுக்கு எச்சரிக்கை பெற்று அந்த தேவதலை செஞ்சது போல, தனக்கு இதெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பா சிங்க கபில் நம்மளை போடுவாங்கன்னு தெரிஞ்சு இருந்தோம் அதே காரியத்தை செய்யறான்னு சொன்னா எவ்வளவு ஒரு தைரியமான ஒரு காரியமா இருக்குன்னு பாக்குறோம். இப்ப இந்த தானியலுக்கு நம்ம என்னெல்லாம் குணம் இருக்குன்னு பாக்கலாம். விசுவாசம், தைரியம், அப்புறம் ஞானமா நடந்திருக்கிறாருல்ல, அடுத்தது இச்சை அடக்கம், அடுத்தது பொறுமை. சிங்க கவியில போய் உட்கார்ந்து பொறுமையா இருக்குன்னா சாதாரண கதையில சிங்கத்தை பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியுமா? அது ஒரு சவுண்டு கொடுத்தா காடே அதிருமா. எவ்வளவு சவுண்டு கொடுத்துருக்கு உள்ள உட்கார்ந்தது, எவ்வளவு சவுண்டும் கூட நான் அசைய போறது இல்லை, என் தேவன் உன்னோட பெரியவன்னு சொல்லி உட்காந்துட்டார். சோ அந்த ஒரு காரியத்துல பார்க்கும்போது தேவனுடைய அந்த திவ்ய சுபாவம் அந்த ஒரு மனுஷன் அந்த தானியேல் கிட்ட நம்ம இருந்ததை நம்ம பாக்குறோம். அடுத்தது 3ஆவது நாள்கிட்ட வந்துடலாம், யோபு. யோபு பத்தி சகோதரர் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் லேசா பேசலாம்னு நினைக்கிறேன். யோபுல நம்ம பார்க்கும்போது அவர் எல்லாத்தையும் இழந்திருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறிய அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆக்சுவலா அது பைத்தியக்காரின்னு கூட சொல்லல, வைப்பேன் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்ன பத்தி தெரியாது, பைத்தியம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? பைத்தியக்காரி மாதிரி பேசாதப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அவளுக்கு புரிய வைக்கிறாரு, தன்னையும் கரைப்படுத்திக் கொள்ளல. ஞானமான வார்த்தைகளாக அது யூஸ் பண்றதை பாக்குறோம். அத நீதிமானுடைய பிரதேசத்துல சொன்னா பேசுறது யோசிக்குது, அது ரொம்ப பொறுமையா பேசுது, நிதானமா பேசுது, ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுது இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒண்ணு எடுக்கல, எல்லாத்தையுமே எடுத்துச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு கம்ப்ளீட்டா. சரி, உடம்பு மட்டும் நல்லா இருந்தாலும் கூட நம்ம இது சொல்லலாம், உடம்பும் போயிடுச்சு. நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலில் ஒரு புண்ணு இருக்கும் போது யாராவது வந்து அதை மிதிச்சுட்டாங்கன்னா எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா நமக்கு? ஏற்கனவே நம்ம வழியில இருக்கு, நீ வந்து இதை மிதிக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபம் வரும். ஆனா பாத்தீங்கன்னா அவரு அந்த மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை எதிரில வந்து உட்கார்ந்துக்கிட்டு, உனக்கு நீ செஞ்ச தப்புக்கு தானே அது தண்டனை, இதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி சொல்லும் போது எப்படி இருக்கு அவருக்கு? ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எரியிற இதுல வந்து எண்ணெய் ஊத்துறது, ஊத்தி இன்னும் அதிகமா எரிய வைக்கிறது, இன்னும் அதிகமா யோபு துக்கப்படுறாங்க. ஆனா பார்க்கும்போது அவரு ரொம்ப நிதானமா தன்னுடைய வார்த்தையை கையாண்டிருக்குது நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். அதனாலதான் யாக்கோபு புத்தகத்துல இவரை குறிச்சு ரொம்ப தெளிவா எழுதுறாங்க பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இப்ப இந்த யோபு இங்க கொண்டு வந்து எதுக்காக கொண்டு வர, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்க சகோதரர் சொல்லி இருக்காரு, எதுக்காக கொண்டு வர்றாரு? பொறுமை, பொறுமைன்னு ஸ்டார்ட் பண்ணி தான் அங்க கொண்டு வர்றாரு. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, பொறுமை வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான இருக்கு. ஏன்னா
நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கிற சூழ்நிலைகள் அந்த பொறுமையை தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்ம பிடிச்சாதான் அந்த இடத்துல பொறுமைன்னு ஒண்ணு வரும். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு என்ன பண்ண இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு சூழ்நிலை நம்ம தேவனுக்கு விரோதமா ஏதாவது சின்ன ஒரு காரியம் செஞ்சுட்டோம்னு சொன்னா நம்முடைய மனசை நம்மளை குற்றப்படுத்தும். எதிராளி நம்மளை நேரடியா பார்த்து நீ இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல ஒரு வசனம், என்ன வசனம்? என் சத்துருவை நீ என்னில் பெருமை பாராட்டாதே, நான் விழுந்தால் எழுந்து நிற்பேன், தேவன் என்னை நிலைநிறுத்துவார் அப்படின்ற விசுவாசம் அந்த அறிக்கை நமக்கு அந்த இடத்துல இருக்கணும். அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு நினைப்பூட்டப்பட்டாதான் நம்ம டக்குன்னு எழுந்து நிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இருதயம் நம்மள என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூரம் கொண்டுட்டு போகும். ஆனா குறைவா இருக்கிற நம்மளை தேவன் அழைச்சிருக்காரு. நான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிப்பேன்னு தேவன் சொல்லியிருக்காரு. என்ன தேவன் தூக்கி நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பார்க்கும்போது யூதார் சொல்லும் போது வலுவாதபடி நம்ம அவர் காக்க வல்லவரா இருக்கிறான்னு வேதம் வாசிக்கிறோமே. வழுகி போகுமா? வழுக்கிறதுக்கான சூழ்நிலை நிறைய போடுவான், வழுக்கி கீழே விழும்படி. வெளியில போகும்போது வாழைப்பழத்தை சாப்பிட்டு வெளியில போட்ட மாதிரி காலை வச்சோன்னு எங்க போறோம்னு தெரியாது, அந்த மாதிரி போயிடும். சாத்தான் இந்த மாதிரி போடுவான், நல்லா சாப்பிட்டு வாழைப்பழத்தை போட்டு தப்புன்னு வழுகி விடுற மாதிரி. ஆனா தேவன் சொல்லுங்க வலுவாதபடி காப்ப. உன் காலை எங்க சொல்லி இப்ப வரான், கண்மலையின் மேல் என் காலையில உறுதிப்படுத்துவார். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பொறுமை நம்ம கிட்ட இருக்கும். வாக்கு தத்தத்தை நம்ம பிடிக்கும் போது பொறுமை நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகும். வாக்கு தத்தத்தை விட்டுட்டோம்னு சொன்னா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த நேரத்துல பரிசுத்தாவி நமக்கு தேவ வாக்கு தத்தத்தை நமக்கு நினைப்பூட்ட வேண்டியதா இருக்கு. அதனால சொல்ற, மலைகள் விலகினாலும் பருவ நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கிருபையை விளக்க மாட்டேன்றதுக்கு எதை திஷ்டாந்தம் வைக்கிறாரு? மலை கூட விலகி போயிடும்பா, விலகுமா? ஒரு மலை எடுத்து தூக்கி போட முடியுமா? அது கூட போலாம்பா, ஆனா என் வாக்கு மாறாது. நான் சொன்னது அவனுக்கு கொடுத்த கிருபை கொடுத்ததுதான், எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. எந்த சூழ்நிலை கிருபையை தேவன் நம்ம விட்டு எடுக்கிறது இல்ல, நாமளா வேணான்னு தள்ளிட்டு போனாதான். இதுக்கு நமக்கு என்ன தேவை இருக்குன்னா பொறுமை. தேவன் அந்த பொறுமையில நம்ம விசுவாசத்துல வாக்குறுதியை பற்றி பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம நிலைச்சிருப்போம். வாக்குறுதியை விட்டுட்டோம்னு சொன்னா சர்ன்னு வலிக்கு விட்டுடும். எதை பிடிப்பீங்க? எட்டி என் கால் சறுக்கும் போதெல்லாம் உன் கிருபை தாங்குது. வாக்குறுதி பிடிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா பழைய அளவுக்கு சர்ன்னு கொண்டு போயிடும். நிறைய பேர் கொண்டு போயிடும் அந்த இடத்துல. கிருபையை நம்ம பற்றி பிடிக்கணும்னா வாக்குறுதியை பிடிச்சுக்கணும். எவ்வளவு நமக்கு தேவன் நினைப்பூட்டுவாரு. கண்டிப்பா பாருங்க, அதான் சொன்ன, தேவனுடைய வாக்குறுதி கண்டிப்பா நமக்கு நினைப்பூட்டப்படும். அந்த நேரத்துல அந்த வாக்குறுதி நம்ம பிடிச்சிட்டோம் சொன்னா ஒரு நாள் நம்ம போக மாட்டோம், அதே இடத்துல நிற்போம். மறுபடியும் நம்ம முன்னேறுவோமே தவிர பின்னேற மாட்டோம். சொல்ல, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் இப்ப போற கீழாக்குற மாதிரிதான் தெரியும், ஆனா மேலாக்குவேன்னு தேவன் சொல்லியிருக்காரு. மேலாக்குவான்ற வாக்குதத்தை பிடிச்சாதான் நம்ம கீழே போகும்போது என்ன பண்ணுவோம், நிற்போம். இல்லைன்னா கீழே போய்கிட்டே இருப்போம். அப்ப வலுவாதபடி தேவன் நம்மளை காக்க வல்லவரா இருக்கிறார். அதெல்லாம் அந்த வசனத்தை கூட நீங்க வாசிச்சுங்க. யூதாவுல 24வது வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் நாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. சோ அப்ப தேவன் அந்த எந்த சூழ்நிலையும் நம்மளை விடுறது கிடையாது, நம்ம கீழே தள்ளுறது கிடையாது. அழைத்தவர் அதுக்காகவே அழைச்சிருக்கிறார். கோபாக்கினைக்காக தேவன் நம்மளை அழைக்கல, நம்மளை பூரணப்படுத்துக்காக அழைச்சிருக்காரு தவிர கொண்டு போய் மரணத்துல போடுவோம், நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தேவன் அழைக்கல. அப்போ தேவனை பத்தின அந்த அறிவு தான் நமக்கு அந்த இடத்துல உதவி செய்யணும்னு பாக்குறோம். அடுத்தது வாக்குறுதியை விட்டுறாம உறுதியா பற்றி கொள்ளணும். யோபுக்கு என்ன வாக்குறுதி இருந்திருக்கும்? தேவன் என்னை இரட்டிப்பா ஆசீர்வதிப்பார்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் அவருக்கு நடக்குதுன்னே தெரியாம புலம்புறாரு. நான் நல்லா தானே இருந்தேன், பிறந்த நாள் சபிக்கிறார், எல்லாத்தையும் சபிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியல எதுக்காக நடக்குது. ஆனா நமக்கு தெரியும். யோபுக்கு தன் வாழ்க்கையில் நடந்தது எதுக்காக நடக்குன்னு தெரியாது, ஆனா நமக்கு தெரியுமே இதுக்குதான் நடக்குதுன்னு தெரியுமே. அப்ப யோபை விட நம்ம எவ்வளவு பாக்கியசாலியா இருக்கிறோம் இல்லையா? யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும்னு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். நிச்சயமா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல கிறிஸ்துவோட கூட நம்ம இருக்க போறோங்கிறது நமக்கு தெரியும், ஆனா அவருக்கு அது தெரியாது. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியும், அவருடைய முடிவு தெரியும். அவர் என் கண் அவரை பார்க்கும், பூமியில நான் நிற்பேன்றது அவருக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையில ஏன் அந்த கஷ்டம் வருதுன்னு அவருக்கு தெரியாது. அதனாலதான் அவரோட பார்க்கும்போது ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருவாரு.
தன்னுடைய நாளெல்லாம் சபிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா தேவனை பார்த்து குற்றப்படுத்தி பேசவே இல்லை. இந்த இடத்துல தாவீது குறிச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தாவீதுடைய மனநிலைமை இக்கட்டான சூழ்நிலை ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்குது. அவரு பயணம் பண்ணி அந்த எருசலேம்ல இருந்து இறங்கி வனாந்திர பக்கம் போய்கிட்டு இருக்காரு. அப்சலோமுக்கு பயந்து போகும்போது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கலாம்? என்ன தேவனே, இவ்வளவு நாள் உங்களை சேவிச்சு என்னை இப்படி கொஞ்சம் காப்பாத்திருக்க கூடாது அப்படி யோசிக்கவே இல்லை. அவர் அந்த நேரம் கூட தேவனை பத்தி தான் யோசிக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசாரியரும் கூட வந்துவார். அப்ப அவர் சொல்றாரு, நீ போப்பா, தேவனுடைய வேலையை போய் நீ செய் அப்படின்னு ஆசாரியர் அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப யார் மேல அன்பு வந்திருக்காரு பாருங்க. தான் போய் என்ன சாப்பிட போறோம், எங்க தங்க போறோன்னு தெரியாது. ஆனா சொல்றாரு, தேவனுடைய விளக்கு அணைய கூட அதை போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க அவர் தேவன் மேல, இல்லையா? அதுக்கு ஒரு இடத்துல சொல்றாரு, நீ அந்த உரியாவுக்கு செய்த காரியத்து நிமித்தம் பட்டயம் உன் வீட்டை விட்டு ஒரு நாள் போகாதுன்னு ஜட்மெண்ட் கொடுக்கும்போது சந்தோஷம் வாங்கிக்கிறாரு. ஏன் அப்பதான் அடிக்க போறாரு, அடிங்கன்னு வாங்குறாரு. ஆனா காயின், நீ பூமியில நிலையற்றவனா இருப்பாயின்னு சொல்லும் போது சகிக்க முடியாது என்னாலன்றான், எதிர்த்து நிக்கிறான். ஆனா தேவ மனுஷன் சொல்றாரு, அடிங்க, உங்க கையில அடி வாங்குறது நான் பாக்கியசாலின்னு சொல்லி தானே விட்டு கொடுத்து வாங்குறாரு. அப்ப பார்க்கும்போது தாவீதோட அந்த ஒரு இருதயம் எவ்வளவு மேன்மையா இருக்குன்னு பாருங்க. தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை கூட அவர் தேவனை குறிச்சு கவலைப்படுறாரு. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நம்மளை குறிச்சு கவலைப்படுறோம். ஆனா தேவனை குறிச்சு கவலைப்படணும், தேவ சித்தத்தை குறிச்சு கவலைப்படணும், தேவனுக்கு நான் என்ன செய்யணும் அதை குறிச்சு கவலைப்படுற அந்த ஒரு விருப்பம் நமக்குள்ள உருவாக்கணும். ஆக்சுவலா இது இல்லாமதான், அது உருவாக்கி கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய ரெடியா இருக்க. அந்த நேரத்துல கூட நான் தேவனுக்கு என்ன செய்யலாம், தன்னுடைய ஏதாவது சூழ்நிலை கூட நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தன்னுடைய திராணிக்கு மிஞ்சி நம்ம யோசிக்கிறவர்களா தேவனிடத்துல அன்பு கூற வேண்டியதா இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப அடுத்து பார்க்கும்போது ஏசாயா புத்தகத்துல 53ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடைக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் இக்கட்டு சூழ்நிலையில தன்னுடைய வாயை திறக்காம அமைதியா இருந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்மளோட கூட பார்க்கும்போது பொறுமை, நம்ம வாக்குறுதியை பெற்றுக்கொள்றதுக்கு சீக்கிரத்துல நமக்குள்ள நடக்கலையே, மாற்றம் வரலையே, பார்த்த மாதிரியே இருக்குது, சுபாவம் அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். விதை போட்டிருக்குதுன்னா செடி மெதுவா தாங்க வளரும். செடி வளர்ந்த உடனே சீக்கிரம் கனியை காணணும் தேட வேண்டாம். ஏன்னா அது ஒரு பக்குவம் வந்த பிற்பாடுதான் கனி வரும். இது தேவனுக்கு தெரியாதா? நம்ம நினைச்சிருவோம் இவ்வளோடு வளர்ந்துருக்கும் போதே செடி இது வந்திருக்குதா, காய் வந்திருக்கான்னு பார்ப்போம். அது வந்து சின்ன பிள்ளை தான் அப்படி பார்க்கும். ஆனா வளர்ந்த நமக்கு என்ன பண்ணும் தெரியும், அது வந்து செடி வளரணும், ஒரு பக்குவத்துக்கு வரணும். வந்த பிற்பாடுதான் அது பூ வைக்கும், அதுக்கப்புறம் தான் அது பழம் வரும். அதுக்கு முன்னே அது வராது. அது போலதான் நாம கூட எடுத்த உடனே நம்ம பார்த்துட்டு நம்மள கனி இல்லையேன்னு சொல்லி நம்மளை நாம குற்றப்படுத்தி கொள்ள வேண்டாம். தேவன் நற்கிரியை துவங்கி இருக்கார், அவர் அதை செய்து முடிப்பார். அதை சொல்றார் பிலிப்பியர் வாசிக்கிறோம், உங்களை நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அதை நடத்தி வர வல்லவரா இருக்கார். கிறிஸ்துவின் நாள் கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்குற வரைக்கும் அவர் நடத்திட்டு வருவார். ஆனா நற்கிரியை துவங்கி ஆயிடுச்சு நமக்குள்ள இல்லையா? அப்போ நம்ம அதை குறிச்சு நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை, நம்ம கனி இல்லைன்னு சொல்லி துக்கப்பட வேண்டியது கிடையாது. ஆனா தேவன் நமக்குள்ள உருவாக்குவார்ன்றத உறுதியா இருக்கணும். இதுக்கு முதல் வேலை என்ன தேவை இருக்கு? விசுவாசம் தான் இல்லையா? ஆபிரகாமுடைய அந்த ஒரு விசுவாசம் நம்ம உறுதியா பற்றி கொள்ளணும். தன்னுடைய ஏதாவது சூழ்நிலையில கூட தேவன் அதை செய்ய வல்லவர் சொல்லி ஆபிரகாம் பொறுமையோட இருந்தாரு. அந்த ஒரு சுபாவத்தை நம்ம எடுத்துக்கொள்றதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நிறைய காரியங்கள் சம்பவிக்கும். அப்போ அடுத்து பார்க்கும்போது இந்த 3 பேருக்குள்ள முக்கியமா நம்ம பார்த்த காரியம் என்ன சொல்லுங்க? 3 பேருக்குள்ள நம்ம முக்கியமா விசுவாசம், அவர்கிட்ட உறுதி, பொறுமை. இந்த 3 பேர்கிட்ட முக்கியமான ஒரு சுபாவம் உங்ககிட்ட இருந்திருக்கு. ஆனா எல்லாமே இருந்திருக்குது. நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமா இருந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தையும் தைரியத்தையும் பொறுமையும் தான் உங்ககிட்ட வந்திருக்குது. அது வந்து உறுதி. ஆக்சுவலா அதை பிரிச்சு நம்ம சகோதரர் காமிச்சாரு இல்லையா? பாருங்க, இந்த 3 காரியத்தை நம்ம முக்கியமா எடுத்திருக்கிறோம். ஆனா அந்த 3 பேருக்குள்ள எல்லாமே இருந்திருக்குது. விசுவாசம் இருந்திருக்கு, தைரியம் இருந்திருக்கு, ஞானம் இருந்திருக்கு, இச்சை அடக்கம் இருந்திருக்கு, எல்லாமே அவங்ககிட்ட ஆடா இருந்திருக்குது. ஒரு தேவ மனுஷன், திவ்ய சுபாவ மனுஷன் அவங்களுடைய
சாயல நம்ம பார்க்க முடியுதுன்னு பாக்குறோம். இப்போ நம்ம 3 பேர்கிட்ட நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். பாருங்க, அசதியா இருக்காதீங்க. யார் அசதியா இருக்குல்ல? தானியேல் அசதியா இருக்குல்ல, ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாரு. அசதியா இராமல், அடுத்தது வாக்கு தத்தமான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், இது மூலமா தான் நம்ம சுதந்திரிக்க முடியும். விசுவாசம் இருந்தா தான் நெக்ஸ்ட் எல்லா சுபாவும் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதுல உங்களுக்கு உண்டாக இருக்கிற பூர்ண நம்பிக்கையின் பூர்வ நிச்சயம் உண்டாகும்படி யாவரும் முடிவு பெருந்து அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். விசுவாசம், அடுத்தது உறுதி, தைரியம் சொல்லலாம், அடுத்தது யோபு கிட்ட பொறுமை. இந்த 3 முக்கியமான சுபாவம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? பாபிலோனுக்கு வரப்போகிற அழிவு, பஞ்சம் வராது. ஆகார குறைவு நமக்கு என்ன பண்ணாது? ஒரு நாளும் வராது. எப்போதும் நமக்கு தேவன் ஆகாரத்தை சொல்ற, அதாவது பஞ்ச காலத்துல உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார், அந்த வாக்குறுதி நமக்கு பலிக்கும். பஞ்சகாலம் தான். யாருக்கு பஞ்சகாலம்? பெயர் சபைக்கு பஞ்சகாலம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும். செஞ்சுக்கிட்டு இருக்குது வசனம், சாப்பாடு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்தது பட்டயம். பட்டயம்ன்றது விசுவாசத்தை வெட்டி போடக்கூடிய சூழ்நிலை. விசுவாசத்தை வெட்டி போடுறது யாரு? சாத்தான். சாத்தான் அவனுடைய கையால வச்சு என்ன பண்ணுவான்? விசுவாசத்தை வெட்டி போட கொண்டுட்டு வருவான். அதுல இருந்து தேவன் நம்மளை விடுவிப்பார். அடுத்தது துஷ்ட மிருகம். துஷ்ட மிருகன்றது சாத்தானு கூட நம்ம என்ன பண்றது? குறிக்கப்படுறதாக இருக்குது. அதுல இருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். அடுத்தது கொள்ளை நோய், வியாதி. வியாதி என்பது இருக்கு, சபை பேர் சபை வியாதிப்பட்டு இருக்கு. அந்த வியாதி நமக்கு வராதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பாக நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்லும் போது எகிப்துக்கு அந்த வியாதி ஒன்று உன்னை அணுகாது, நான் ஒரு பரிகாரியாய் கர்த்தர் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதிப்படி எந்த ஒரு வியாதியும் நம்மை அணுகாதபடி தேவன் பாதுகாக்கிறாருன்னு பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம். சரி, முதல்ல எசேக்கியேல் 14:16 வாசிச்சுருங்க. அவங்க யாரு? 3 பேரும் புருஷர். அந்த 3 புருஷர்கள் இல்லையா? புருஷர் என்னது? திறமா நிக்கக்கூடியவங்க. அப்ப நாம கூட என்ன ஆகணும்? புருஷர்கள் ஆகணும்னு சொல்லி வேற வசனம் வாசிக்குது பாருங்க, எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். பூரண புருஷராகும். அந்த 3 பேரும் புருஷரா இருந்ததுனாலதான் அந்த வாதையிலிருந்து அவங்க காக்கப்பட்டாங்க. அப்ப நாம கூட கிறிஸ்துவில் தேடின ஒரு புருஷராகும் போது இந்த ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தின் மேல, பெயர் சபையின் மேல தேவனுடைய கோபம் வந்திருக்கு. 2 சம்பவம் முன்ன நடந்திருக்கு. அந்த 2 சம்பவம் தேவன் சொன்ன விதமாகவே நடந்திருக்கு. 3ஆவது சம்பவம் கண்டிப்பா சம்பவிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா எடுக்கும்போது என்ன சொன்னாரு? நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அழிப்பேன்னு சொல்லி சொன்னார். 2வது யூத யுகத்தை என்ன சொன்னாரு? நான் கம்ப்ளீட்டா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். செதற அடிப்பேன்னு சொன்னாரு. அப்படியே நிறைவேறிச்சு. அதே விதமாதான் அவளுக்கு வரப்போகிற வாதை அப்படின்னு சொல்லிருக்க, வாதை வரப்போகுது. அந்த ஒரு வாதையிலிருந்து தப்பிக்கொள்ளன்னு சொல்லும் போது கண்டிப்பா அது பேர் சபை மேல வரும். ஏற்கனவே இதெல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. முற்றுகை போடப்பட்ட பட்டணத்துக்கு என்னதான் சம்பவிக்குமோ அத்தனையும் சம்பவிச்சிருச்சு. கம்ப்ளீட்டா இல்லாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பேர் சபைக்கு வரப்போகுது. ஆகவே நாம பார்க்கும்போது இந்த ஒரு எச்சரிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு, வேத வாக்கியம் நமக்கு போதனையாக கொடுக்கப்பட்டிருக்குது, எச்சரிப்பா கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வேத வாக்கியம் எதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த வசனம் வாசிச்சல தேறினவராகவும் 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும்
எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புவதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் கூட எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு எச்சரிப்பு உண்டாகிறதுக்கு. அந்த எச்சரிப்பு நம்மளை நிச்சயமா பாதுகாக்கும். ஏன்னு கேட்டா அந்த எச்சரிப்பு தெரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டோம், நம்ம டேஞ்சர் படம் போட்டிருக்கோம், எக்ஸ் போட்டு ஒரு மனுஷன் எலும்பு கூட போட்டிருக்கோம், அதை பார்த்த உடனே நிப்பாட்டுருவோம், என்னமோ அங்க இருக்குது அப்படின்னு. அப்போ தேவன் கூட இதுக்கு நடக்க போகிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்போ அந்த நாட்கள் இது யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ, யாரெல்லாம் இது விசுவாசித்தாங்களோ அவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. நோவா பாதுகாக்கப்பட்டாரு. அடுத்தது 2வது உலகத்துல யூத யுகத்துல கடைசியில உண்மையான சீசர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே மாதிரி 3வது வரப்போகிற இந்த முடிவுக்கும் பார்க்கும்போது உண்மையான கடைசி சபை அந்த சபையோட முடிவுல இருக்குது, கண்டிப்பா பாதுகாக்கப்படும். நிச்சயமா தேவன் அதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். ஏதோ நம்ம ஒரு பெயருக்காக சொல்லல, நிச்சயம் நம்பிக்கை நிச்சயம் நம்மளை அழைச்சிருக்கிறார்ன்றது 100க்கு 100 நம்ம உறுதிப்படுத்திக் கொள்றோம். நிச்சயமா நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம எல்லா இக்கட்டுக்கும் நம்ம விலக்கி நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிச்சயமா அவருடைய ராஜ்யத்துல நிலைநிறுத்துவார். கேட்டிருக்கவங்க எல்லாருக்கும் தேவன் தாமே அந்த 3 புருஷர்களை போல விசுவாசத்திலையும் தைரியத்திலையும் பார்க்கும்போது பொறுமையிலையும் நாம் வளர ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வாராங்க. ஆமென்.